கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் 14:28 வாசிக்கிறோம். அர்த்தம் சொல்லிடத்தில் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவர்கள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தேவனிடத்தில் எந்த மொழியின் பேசலாமே. அன்னைய பாஷையில் பேசுகிறோம் என்று சொல்கிற சிலர் நாங்கள் தேவனோடு பேசுகிறோம் என்றும் அது நவமான பாஷை என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். அதற்கு அவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளும் வசனம் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். 1 கொரிந்தியர் 14:28 வாசிக்கிறோம். அந்த வசனம் முழுவதையும் முந்தின வசனத்தையும் கவனிப்பது நல்லது. சபையில் அந்நிய பாஷையில் பேச விரும்பினால் ஒருவராய் பேச வேண்டும். ஒருவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும். அப்படி அர்த்தம் சொல்கிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய கடவன் பேச கடவன். 1 கொரிந்தியர் 14:27-28 வாசிக்கிறோம். ஜெபம்தான் தேவனிடம் பேசுதல். இதை விளங்கிக் கொள்ள ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அன்னாள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி 1 கொரிந்தியர் 1:10 வாசிக்கிறோம். அவள் எப்படி விண்ணப்பம் பண்ணினாள்? அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமாக பேசவில்லை. 1 கொரிந்தியர் 1:13 சத்தம் வெளியே கேட்காமல் இருதயத்தில் பேசி தனக்கும் தேவனுக்கும் மாத்திரம் தெரியும்படி ஜெபித்தால்தான் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசுதல். இப்படி அமைதியாக செய்யும் ஜெபமானது எந்த மொழியில் இருந்தாலும் அதில் பிரச்சனை ஏதுமில்லை. தேவன் விளங்கிக் கொள்வார். அவருக்கு எல்லா பாஷையும் தெரியும். சபையில் அறியாத பாஷைகளில் பேசினால் மொழிபெயர்ப்பு அவசியம். அறியாத பாஷையில் ஜெபம் பண்ணினால் அந்த பாஷை தெரியாதவன் அந்த ஜெபத்திற்கு ஆமீன் சொல்ல முடியாது. இதுதான் பவுல் விளக்குகிறார் 1 கொரிந்தியர் 14:10. தமிழ் மொழியில் நாம் செய்யும் ஜெபத்தை தான் தேவன் நன்றாக புரிந்து கொள்வாரே. பின்ன ஏன் அந்நிய பாஷை என்ற பெயரில் 1-2 வார்த்தைகள் மட்டும் ஜெபத்தோடு தேவனிடத்தில் சொல்ல வேண்டும்? அப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லையே. உங்களுக்கு தெரிந்த அந்நிய பாஷையில் முழு ஜெபத்தையும் ஏன் செய்யக்கூடாது? உங்களுக்கு அந்நிய பாஷையில் 2-3 வார்த்தைகள் தான் தெரியுமா? ஒரு மொழி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வப்போது அர்த்தமில்லாத 2-3 வார்த்தைகள் ஜெபத்தில் உபயோகப்படுவதை தேவன் விரும்பவில்லை. ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானையை போல வீண் வார்த்தைகளை அனுப்பாதீங்கள் என்று சொல்லி மத்தேயு 6:7 நாம் வாசிக்கிறோமே. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதை அறிந்து வீண் வார்த்தைகளை அனுப்ப வேண்டாம். கர்த்தரோடு விண்ணப்பம் பண்ணுவோம். அவர் செவி கொடுத்து நம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. ஆமேன்.